பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். நாம் இன்று முதலாவதாக கற்றுக்கொள்ள இருப்பது கர்த்தருடைய ஞானத்தை பற்றி. கர்த்தருடைய ஞானம் நமது வாழ்வில் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தையும் கர்த்தருடைய கட்டளைகளையும் நாம் அறிந்து கொள்வதற்கு கர்த்தருடைய ஞானம் மிகவும் அவசியம். கர்த்தருடைய ஞானம் மட்டுமல்லாது பரிசுத்த ஆவியினுடைய துணையும் நமக்கு வேண்டும். கர்த்தருடைய ஞானத்தையும் பரிசுத்த ஆவியினுடைய துணையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு வாஞ்சிக்க வேண்டும். வாஞ்சிப்பதோடு மட்டுமல்லாமல் அதனை பெற்றுக்கொள்ளவும் வேண்டும். கர்த்தருடைய ஞானத்தையும் பரிசுத்த ஆவியின் துணையும் நாம் பெற்றுக்கொள்ளும் போது மட்டும்தான் இந்த பூமியில் நாம் பரிசுத்தமாக வாழ முடியும். நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதையே கிறிஸ்துவானவரும் விரும்புகிறார். இரண்டாவதாக, நாம் இறை வார்த்தையை ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பதாகும். கர்த்தருடைய வார்த்தையை இந்த பூமியில் உள்ள மற்ற ஜனங்களுக்கு நாம் அறிவிப்பதற்கு நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் நம்மோடு உடனிருக்கும் மற்ற ஜனங்களையும் அதற்காக தயார்படுத்த வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்களுக்கும் அறிவித்து அவர்களை பலப்படுத்தி உலகத்தில் உள்ள அநேக ஜனங்களுக்கு இறை வார்த்தையை அறிவிக்க நாம் தயார்படுத்தி நாம் அறிவிக்கவும் வேண்டும். இறுதியாக, நாம் கிறிஸ்துவை போல வாழ முயற்சி செய்ய வேண்டும். கிறிஸ்துவை போல வாழ வேண்டும் எனில் நமது பேச்சு, சிந்தை, நடத்தை, செயல்கள் இவை அனைத்திலும் நாம் கிறிஸ்துவையே பிரதிபலிப்பவர்களாக காணப்பட வேண்டும். கிறிஸ்துவையே பிரதிபலிப்பவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்றால் நாம் நம்மை நாமே வெறுத்து நமது சிலுவையை நாம் எடுத்துக்கொண்டு நம்முடைய பூமியில் காணப்படும் அனைத்து இன்பங்கள், துன்பங்கள், ஆசைகள்